இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு கம்பாரிசன் வீடியோ போயிட்டுருக்கு. அது என்னென்னா, ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த சமயத்தில் கூடின கூட்டத்தை நம்ம இப்போ தளபதிக்கு கூடுற கூட்டத்தோட கம்பேர் பண்ணி இவங்கன்னா பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தான் அவங்களுடைய விருப்பப்பட்ட நாயகர்களை பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க, அதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. ఈ ప్రజా ప్రపంచనాన్ని చూస్తూ ఉంటే నా ఈ రెండు కళ్ళు ఎంత పుణ్యం చేసుకున్నాయా అనిపిస్తున్నాయి. மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த நிகழ்கால அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த சமயத்தில் ரெண்டு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருந்தாங்க. அதாவது இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு இருந்தாங்க, இந்த பக்கம் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி இருந்தாங்க. ஸோ சந்திரபாபு நாயுடை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மாமனார் என்டிஆர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவங்கள்ட்ட இருந்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த ரெண்டு பசங்களையும் வரவிடாமல், அவங்க என்டிஆரோட பசங்களையும் வரவிடாமல் அந்த கட்சிக்கு தலைமையேற்று முதல்வர் ஆனவங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க இறந்த பிறகு அவங்க பேரில் அவங்க பையன் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் முதல்வர் ஆகிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அங்கே பவர்ஃபுல்லாக லீடராக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமானவர் அங்கே இருந்திருக்காரு. அவர் யாருன்னா கேசிஆர், சந்திரசேகர் ராவ் சொல்லுவாங்கள்ல, இப்போ தெலுங்கானா முதல்வராக 10 வருஷம் இருந்து போனாங்கள்ல, ஸோ அவங்க தான். ஸோ அதாவது அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி வந்து தெலுங்கு தேச கட்சியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆகிற சமயத்தில் அந்த ஸ்டேட்டுக்கே முதல்வர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக செகண்ட் கேட்டகரி லீடராக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல தலைகள் இருக்கும்போது சிரஞ்சீவி போனனால அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனால் இப்போ நிலைமையே வேற நம்ம தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி தான் போட்டி. ஸோ நம்ம வேறு மாற்று கருத்தே கிடையாது, ரெண்டு தான் போட்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஏடிஎம்கேவோட ஒரு ஸ்பேஸ் வந்து போயிடுச்சு. ஏன்னா கட்சி வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஏகப்பட்ட டிவிஷனாக இருக்குது. அதனால வந்து ஏடிஎம்கே நம்ம வந்து போட்டி போடுற அளவுக்கு, டிஎம்கே போட்டி போடுற அளவுக்கு ஒரு இதாக இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏடிஎம்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம தளபதி சொல்கிற மாதிரி டிஎம்கே வெஸ் டிவிகே ஆர் டிவிகே வெஸ் டிஎம்கே அந்த மாதிரி தான் போட்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.